இந்த ஆராதிக்க வேண்டிய இந்த நாளிலே ஒரு சிலராக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமாம், நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆங்காங்கே இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறபடினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி 103 சங்கீதம் 1 வசனம் 2 வசனங்களை நாம் படிக்க கேட்கலாம். 103 சங்கீதம் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் படிக்க நாம் கேட்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவன் சொல்லுகிற ஒரு பகுதியை இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அனுபவம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. ஒரு மனுஷனுக்குள் உள்ளான மனிதன் என்கிற ஒரு பகுதியும் புறமான மனிதன் என்கிற இன்னொரு பகுதியும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். புறமான மனிதன் உள்ளான மனிதனோடு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். புறமான சரீரமாய் இருக்கிற இந்த சரீரம் நமக்குள் இருக்கிற ஆத்மாவை எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக இந்த சரீரம் மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஜீவியத்தில் அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை தான் இந்த சங்கீதக்காரன் இங்கே பாடலாக பாடி கர்த்தரை துதிக்கிறான். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் உனக்கு செய்த சகல நன்மைகளையும் நீ மறவாதே, நீ மறந்து போகாதே. கர்த்தர் உனக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், நீ ஏன் மறந்து போகிறார்? அவர் செய்த உபகாரங்களை நீ மறவாதே. ஏன் மறக்கிறார்? ஏன் மறந்து போகிறார்? ஏன் மறந்து ஆண்டவரை துதியாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து அவர்கள் உள்ளம் இருளடைந்திருந்தது. தேவனை தேவன் என்று அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் துதியாமலும் இருந்து வேதம் சொல்லுகிறது, தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவனை அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் துதியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரம் பலவிதமான சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில் இது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் நாம் அனுபவிக்கிற சில பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சாதாரண கஷ்டங்கள், ஒரு மனிதன் தாங்கக்கூடிய சாதாரண கஷ்டங்களை அனுபவிக்கும் போது இவன் தேவனுக்கு விரோதமாக தன் நாவை உயர்த்துகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு விரோதமாக பேசுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஜீவியத்தில்
தன்னுடைய வாழ்க்கையில் சாதாரண கஷ்டங்கள், ஒருவேளை பசியை மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியும், ஒரு குறிப்பிட்ட தூரம் மனிதனால் சரீரத்தால் நடந்து போக முடியும், ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் இல்லாமல் வாழ முடியும். அவன் நினைக்கிற பிரகாரம், அவனுடைய ஜீவியத்தில் அவன் எதிர்பார்க்கிற பிரகாரம், அவன் நினைத்திருக்கிற பிரகாரம், அவனுடைய ஜீவியத்தில் சில உலக பிரகாரமான இன்பங்கள், ஆசைகள், பொருட்கள் கிடைக்காமல் போகும்போது மனிதன் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான். அவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவன் ஜீவியத்தில் கிடைக்காமல் போகும்போது, ஏன் உலக மனிதனை விட்டு விடுவோம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட ஆண்டவர் அவர்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை உணர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எண்ணத்தை கண்டோம், எண்ணத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், என்ன எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆண்டவரை ஆராதித்து ஆராதித்து எங்க வாழ்க்கையில் நாங்கள் என்ன முன்னேற்றத்தை கண்டு, ஆண்டவரை ஆராதித்து ஆராதித்து உலக மனிதர்கள் பேசுகிறது போல தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு பேசுகிற ஒரு நாட்களாக இருக்கிறது. ஏன் பிரதர் ஆராதனைக்கு வரல, ஆராதனைக்கு வந்து என்ன பிரயோஜனம், ஏன் பிரதர் ஜெபிக்கல, ஜெபம் பண்றதுனால என்ன நன்மை, ஏன் பிரதர் வேலை படிக்க விரும்ப மாட்டேங்கிறீங்க, படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? காரணம், இவர்களுக்கு ஒரு குறுகிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவர்களுக்கு சில காரியங்களை இந்த பூமியில இவர்கள் நன்மை என்று எண்ணுகிற காரியங்கள் இவர்கள் சிந்தையில் இருக்கிறது. சில காரியங்களை நன்மை என்று நினைக்கிறார். அவைகளில் சில காரியங்களை நாம் குறிப்பிடும் போது வேதம் சொல்கிறது, உலகம் உலகம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் என்ன செய்யக்கூடாது, அன்பு கூறக்கூடாது, நேசிக்க கூடாது. அப்படி நேசிக்கிறவரிடத்துல யாருடைய அன்பு இல்லை, பிதாவின் அன்பு இல்லை. அப்போ உலகத்துல சில காரியங்கள் இருக்கிறது. உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் மீது மனுஷனுக்கு ஆசை இருக்கிறது. உலகத்தில் ஒரு நல்ல பெரிய பங்களா வீடை கட்ட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. உலக பிரகாரமாக சில தொழில்களை செய்து அதுல பெரிய கோடீஸ்வரர்களால் மாற வேண்டும் என்பது மனுஷனுடைய ஆசை. இவைகளை தேடி அந்த உள்ளத்தோடு அவன் ஆண்டவரை தேடி வருகிறான், அவைகளுக்காக ஜெபிக்கிறான். அப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அவன் ஜெபிக்கவும் செய்கிறான். அந்த விருப்பத்தோடு அவன் தேவனை தேடுகிறான். உலகத்தில் இருக்கிற சில பொருட்கள், சில ஆஸ்திகள், சில வருமானங்கள், சில காரியங்களுக்காகவே ஆண்டவரை தேடி வந்து அதற்காக அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து போகும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து போகும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், அழியாததை தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப அழிந்து போகிற பொருட்கள் மீது அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலைநிற்கிறதுமான உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தம்மை தேடி வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும்படி விரும்புகிறார். உலகத்தில் உள்ளவைகளை அவர் வெறுக்கும்படி சொல்லுகிறார். உலகத்தின் மீது ஆசை வைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தில் உள்ளவைகளை நம்ப வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற காரியங்களை விட்டுவிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது
தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு வேண்டியதை உங்கள் பிதா உங்களுக்கு தருவார். அதுவாக சொல்லலாம். அல்லேலூயா. உங்களுக்கு எது வேண்டுமோ, எதை தர வேண்டுமோ அதை உங்கள் பிதா உங்களுக்கு தருவார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் உடுத்துவதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. காகங்களை பார்க்கிலும், காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும், சகோதரனே சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, நாம் விசேஷமானவர்கள். நாம் அழியாததை தேட வேண்டும், அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அழியாத ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும், அழியாத உன்னதங்களில் இருக்கிற அவருடைய ஆவியானவரை நாம் தேட வேண்டும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வந்து அவர்களுக்கு அது கிடைக்காமல் போகும்போது அவர்கள் தேவனை தூசிக்கிறார். அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் அவன் சொல்லும் போது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலன், கிருபைகள், வல்லமைகள், அபிஷேகம், ரட்சிப்பு, அழைப்பு, இவைகளை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மை மூடி பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய அன்பினால் நம்மை மறைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. அல்லேலூயா. 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 ஆகவே பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரிய காரியங்களை எதிர்பார்க்கிற மனிதன் தான் தேவனை தூசிக்கிறான், முறுமுறுக்கிறான், ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறான். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. அப்ப இன்றைக்கு இந்த கொடூரமான இந்த நோயை பார்த்து எல்லா ஜனங்களும் புலம்புகிறார்கள். என்ன சொல்லி புலம்புகிறார்கள்? கடவுள் ஒருவர் உண்டா? நாங்கள் கும்பிட்ட தெய்வங்கள் எங்கே? நாங்கள் வழிபட்ட தெய்வங்கள் எங்கே? கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துவிட்டது என்று பயந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு பதிலாக, ஜீவனுள்ள தேவனை தேடுவதற்கு பதிலாக உலக பிரகாரமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலக பிரகாரமான காரியங்களை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜீவனுள்ள தேவனை தேடுவதற்கு பதிலாக, ஜீவனுள்ள தேவனுடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் தேவனை தூசிக்கிறதை நாம் காண முடியும். இன்னும் சற்று சொல்ல போனால், ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கண்டால் இன்னும் அதிகமாக பேசுவார்கள். நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் என்ன செஞ்சாரு, நீங்க வழிபடுகிற ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். எங்கள் தேவன் ஒரு காலையையும் ஒரு இரவையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பகலையும் ஒரு இரவையும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக தருகிறார். ஒரு அதிகாலை நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறார். அதிகாலையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காலையிலே அவருடைய சமூகத்துக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். காலையிலே அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் சுவாசிப்பதற்கு நல்ல காற்று, நல்ல வெயில், நல்ல மழை, நல்ல சீதோசனம் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் மரித்தாலும் உயிரோடு இருந்தாலும் எங்கள் இருதயம் ஆண்டவரை மறவழிக்காது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் உயிரோடு இருந்தால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் மரித்தால் அவருடைய ராஜ்யத்துக்கு போவோம். அல்லேலூயா. எங்களுடைய நிச்சயம், எங்களுடைய நோக்கு, எங்களுடைய லக்கு, எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் மரணத்துக்குரியதல்ல, அழியாததை நாங்கள் நாடுகிறோம். அழியாத தேவனுடைய அன்பை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். என்றென்றைக்கு இருக்கிறவரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம்.
என்றைக்கும் இருக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் மரணத்தால் மாறி போகிறவர் அல்ல. இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். உயிரோடு இருந்தாலும் கர்த்தரை துதிப்போம், மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் போவோம். அல்லேலூயா. நாங்கள் மற்றவர்களை போல புலம்புகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்கிறார், தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு கூட்டத்தை வேதத்தில் நீங்கள் படிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு நேராக வரும்போது அங்கே ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து படிக்கலாம். 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். பார்க்கலாம். 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் தயவின்படியும் நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியையும் தம்முடைய திரளான தயவுகளின்படியையும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தர் செய்த கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் நாங்கள் பிரஸ்தாபம் பண்ணுவோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு, கர்த்தர் எங்களுக்காக செய்கிற எல்லா கிரியைகளையும் நாங்கள் பிரஸ்தாபம் பண்ணுவோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை இந்த வேத பகுதியில் படிக்கிறோம். அந்த அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர். வாசிக்க பார்க்கலாம். எங்கள் பிதாவாக இருக்கிறீர். ஆபிரகாமுக்கு எங்களை தெரியாத ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாக இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாக அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பிரஸ்தாபம் பண்ணுவோம், துதிகளை செலுத்துவோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஆண்டவரை பார்த்து விண்ணப்பிக்கிற ஒரு ஜெப பகுதியை தான் நாம் இந்த இடத்திலே படித்தோம். அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவரீர் நீர் எங்கள் பிதாவாக. ஆபிரகாமுக்கு எங்களை தெரியாது. இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபுக்கும் நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. ஆனா நாங்கள் ஒன்றை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர். பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம், நீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர். ஆபிரகாமுக்கு எங்களை யாருமே தெரியாது, யாக்கோபுக்கு நாங்கள் யார் என்பது தெரியாது. ஆனால் எங்கள் பிதா நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியில ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை நாம் படிக்கிறோம். இவர்கள் யார் என்றால் ஆபிரகாம் நாட்களில் பிறந்தவர்கள் அல்ல, யாக்கோபின் நாட்களிலும் பிறந்தவர்கள் அல்ல. இவர்கள் ஆபிரகாம் காலங்கள் முடிந்த பின்பு, யாக்கோபின் நாட்கள் முடிந்த பின்பு பிறகு வந்த ஒரு சந்ததியை இங்கே படிக்கிறோம். இந்த சந்ததிக்கு ஆபிரகாம் யார் என்பதை இவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு இவர்கள் யார் என்பது, யாக்கோபு யார் என்பதை இவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் யாக்கோபுக்கு இவர்கள் யார் என்பது தெரியாது. ஆனால் இவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கும் போது, ஆண்டவரே, ஒன்றை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர், உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவர் எங்கே இருக்கிறார், ஆண்டவர் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய வேலை என்ன என்பதை கேட்பதை விட்டுவிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த நாட்களில
பிதாவாகவும் கிறிஸ்துவாகவும் பரிசுத்த ஆவியாகவும் நீ அறிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த சத்தியங்களின் வாயிலாக நான் உனக்கு போதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காண்கிற சூரியனை படைத்தவர் யார்? காண்கிற நட்சத்திரங்களை படைத்தவர் யார்? காண்கிற சந்திரனை படைத்தவர் யார்? ஏன் இந்த பூமியை படைத்தவர் யார்? அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஒன்றாகிய மெய்தேவனாய் இருக்கிற உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஒன்றாக இருக்கிற மெய்தேவன் அவர் பிதாவாய் இருந்தார், அவர் குமாரனாய் வெளிப்பட்டார். அவர் ஏற்ற நாட்கள் இல்ல, ஆவியாய் பரிசுத்தாவியாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பிரித்துள்ள தேவன், அவர் ஒன்றாய் தேவன். அல்லேலூயா. இந்த மெய்தேவனை இவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆபிரகாமை அறிவதை விட, யாக்கோபை அறிவதை விட, புராணங்களை அறிவதை விட, இசிகாசங்களை அறிவதை விட, வரலாற்றை அறிவதை விட, சரித்திரங்களை அறிந்து கொள்வதை விட, விஞ்ஞானிகளையும் தத்துவ ஞானிகளையும் தலைவர்களையும் மறித்து மண்ணோடு போன தலைவர்களையும் அறிவதை விட, ராஜாக்களையும் பாரம்பரியங்களையும் அறிவதை விட, நீ அறிய வேண்டிய ஒன்று, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உன்னை பெறுபடாத நல்ல பங்கு ஒன்று, அதுதான் ஒன்றான மெய்தேவனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்திருப்பாயானால் அது உனக்கு நலமாக இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? அவருடைய கிருபை எப்படிப்பட்டது? அவர் யார் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாமானவர், அவர் சிருஷ்டிகர், அவர் அநாதி தேவன், அவர் சத்திய தேவன், அவர் நித்திய தேவன், அவர் கிருபை உள்ள ஆண்டவர். அவரை போல ஒருவரும் இல்லை, அவருக்கு நிகரானவரும் இல்லை. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலமும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆகவே நீ ஒன்றான மெய்தேவனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை அறிய வேண்டும் என்பதை இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக நான் உன்னை அழைக்கிறேன். நீ வா, அறிய வேண்டியவரை நீ அறிந்திருக்க வேண்டும். தக்க சமயம் இது. யார் அந்த ஆண்டவர்? அவர் சிருஷ்டிகர். யார் அந்த ஆண்டவர்? உனக்காக பரலோகம் விட்டு பூமிக்கு இறங்கி வந்த இரட்சகர். உன்னை நேசித்தபடியினால் பரலோகத்தின் மேன்மைகளை திறந்தவராக மனிதனால் இந்த பூமியிலே கடந்து வந்தவர். அவர் செய்த நன்மை என்ன? அவருடைய ஜீவனையோ உனக்கு தந்திருக்கிறார். ஆகவே அவருடைய விளையாடப்பட்ட இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நீ பெற்றுக் கொள்வாயானால் அது உனக்கு நலமாக இருக்கும். நீ போக வேண்டிய இடம் இந்த பூமி அல்ல, இந்த பூமிக்குரியவைகள் அல்ல. நீ போக வேண்டிய இடம் அவர் இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக வேண்டுமானால் இதை நீ அறிந்திருக்க வேண்டும். உன்னை மரணம் சந்திக்கும் முன், மரணத்துக்கு முன் இந்த சத்தியத்தை நீ அறிந்து அந்த சத்தியத்துக்கு செவி கொடுத்து அந்த சத்தியத்துல நீ நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. உனக்கு தண்ணீரை, பூமியே உனக்கு தண்ணீரை பாய்ச்சினது அரசியல்வாதிகள் அல்ல, தலைவர்கள் அல்ல, சுரூபங்கள் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்பதை மறந்து போவார். ஆகவே பூமியில் இருக்கிற ஜனங்கள் எச்சரிப்படைய வேண்டும். பூமிக்கு ஆதாரத்தை கொடுக்கிறவர் யார்? பூமியை வர்ஷிக்கப்படுகிறவர் யார்? பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் யார்? பூமிக்கு பனியை கொடுக்கிறவர் யார்? பூமிக்கு நல்ல காற்றை அனுப்புகிறவர் யார்? அரசியல்வாதி அல்ல, மத தலைவர்கள் அல்ல, வரலாற்று தலைவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு என்கிற சத்தியத்தை இந்த காலை வேளையில நான் தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். இந்த ஆண்டவர் அநாதி தேவன். அந்த தேவன் இருக்கிறவர், அந்த தேவன்
அந்த தேவன் வருகிறவராக இருக்கிறார். ஆகவே நீ மனம் திரும்ப வேண்டும். அவர் செய்த நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். கடவுள் இருக்கிறார். அவர் இங்கு நீ பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் வெளிப்படுகிறார். எல்லா இடங்களிலும் தேவனுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீ தேட வேண்டிய பிரகாரம் தேடுவாயானால் அவரை கண்டடைவாய். அவரை கண்டடையத்தக்க சமயம் இதுவாக இருக்கிறது. ஆகவே நீ விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு, உன் சுயத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்பாக வா. அவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம், நீர் எங்கள் தேவன், பூர்வ காலம் முதல் உங்களுடைய நாமம் மீட்பர் என்பதே உங்களுடைய நாமம். வாசிப்பார்களாம், உங்களுடைய நாமம் என்ன? நீர் எங்கள் பிதாவும் நீர் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். நீர் எங்கள் பிதா, நீர் எங்கள் மீட்பராய் இருக்கிறீர் என்று அறிக்கையிடுகிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை நீ என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஆண்டவருக்கு நீ என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறக்காமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 9 17ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். கவனிங்க, முதலாவது அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே என்று சொன்ன சங்கீதக்காரன் 9ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லும் போது, துன்மார்க்கரும் அவரை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனை மறக்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை மறக்கிற எந்த நபராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் தான் நரகம். துன்மார்க்கனும் நீ மறப்பாயானால் ஒருவேளை நீ கேட்கலாம், நான் ஏன் ஆண்டவரை நினைக்க வேண்டும்? நான் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? அவர் யார்? அந்த கடவுள் யார்? அந்த கடவுள் வெளிநாட்டு கடவுள் என்று கூட நீ சொல்லலாம். இவைகளெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருந்தாலும் இங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது, துன்மார்க்கனாய் இருந்தால் உனக்கு நரகம். இரண்டாவது, யாருக்கு நரகம் என்று வேதத்தில் படிக்கும் போது, தேவனை மறக்கிற எல்லா ஜாதியாரும் எங்கே தள்ளப்படுவாங்க? நரகத்திலே தள்ளப்படுவார்கள். வாசிக்க பார்க்கலாம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியாரும் நரகத்திலே தள்ளப்படுவார். என் கை இதை செய்கிறது, என் சாமர்த்தியம் இது, நான் பிறந்த பிறப்பு இது, என்னுடைய குடும்பம் பெரியது, இல்லையே எனக்கு இருக்கிற அதிகாரம் பெரியது, நான் படித்திருக்கிற படிப்பு பெரியது, நான் விஞ்ஞானி, நான் எல்லா துறைகளுக்கும் அதிகாரி, இல்லை நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளன் என்கிற பலவிதமான பட்டியலோடு இந்த பூமியில நீ ஜீவிக்கலாம். ஆனால் நீ தேவனை மறந்திருந்தால், உன்னை வேதம் உனக்கு கொடுக்கிற ஒரு பெயர், வேதம் உனக்கு தருகிற ஒரு பெயர், நீ துன்மார்க்க. நீ இந்த உலகப்பிரகாரமான அனுபவங்களில், தந்திரங்களில், மந்திரங்களில், கட்டு கதைகளில், ஏமாற்று வேலைகளில், பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு பெரிய நபராக காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனை மறக்கிற எந்த மனிதனும் அவன் துன்மார்க்கன் என்று அழைக்கப்படுகிறான். அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற
அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கும்போது நீ சொல்லலாம், என்னுடைய சாமர்த்தியத்தினால் நான் சாப்பிடுகிறேன். இந்த பூமியில இருக்கும்போது நீ சொல்லலாம், என்னுடைய உழைப்பினால் நான் சாப்பிடுகிறேன். இந்த பூமியில இருக்கும்போது நீ சொல்லலாம், என்னுடைய எல்லாவித அனுபவங்களினால் நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். உன்னை மரணம் சந்திப்பது நிச்சயம். மரணத்துக்கு பின்பு நீ செல்லுகிற இடம் நரகம் என்பதை வேதம் திட்டமாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார். நம்முடைய ஜீவியத்திலும் கூட நாம் தேவனை மறப்போமானால் நமக்கு கொடுக்கப்படுகிற இடம் நரகமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நினையாமல், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளை நினைக்காமல் நம்முடைய இஷ்டம் போல நாம் ஜீவித்து வாழ்வோமானால், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்துக் கொண்டே ஜீவித்துக் கொண்டிருப்போமானால், நம்முடைய நாட்களை நாம் நஷ்டப்படுத்துவோமானால், நமக்கு கொடுக்கப்படுகிற வருஷங்களை நாம் அதை வழி இல்லாமல் நடத்தி கொண்டிருப்போமானால், வேதம் சொல்கிறது நாமும் நரகத்திலே தள்ளப்படுவோம். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லலாமா? தேவனை மறக்கிற எல்லா ஜாதியாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். உதாரணமாக ஒரு மனிதனை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் படிக்கும்போது எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை தூதனை அனுப்பினார். அசீரியருடைய ராஜாவின் சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் சரி அதம் பண்ணினார். 25 26 25 வசனம் 26 வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனம் வேண்டுமே. ஆகையால் அவனுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு தக்கதாக, ஆண்டவர் கொடுத்த உபகாரங்களுக்கு தக்கதாக நீங்கள் முந்தின அதிகாரங்களை படிக்கிறீர்களானால், அவனுக்கு விரோதமாக அசீரிய ராஜா எழுப்பின போது அந்த சனகரின் மன்னன் அந்த யூதாவின் ராஜாவாக இருக்கிற எசேக்கியாவுக்கு விரோதமாக அவன் யுத்தம் பண்ணும்படி அவனுடைய நகரத்துக்கு புறம்பே இருக்கிற அந்த இடங்களில் வந்து அவர்கள் ஆக்கிரமித்து அங்கே நின்று இவனோடு கூட இவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது ஜனங்களை எல்லாம் கலங்க பண்ணின போது, வாசிங்க 32 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அசீரிய ராஜாவாகிய சனகரிப் சொல்கிறது என்னவென்றால் போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? நாம் கவனிங்க, எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயமான காரியம். இவனுக்கு விரோதமாக அந்த நாட்களிலே அசீரிய ராஜாக்கள் அல்லது அசீரிய தேசம் எப்பொழுதுமே இஸ்ரவேலுக்கும் யூதா ஜனங்களுக்கும் பெரிய எதிரியாகவே காணப்பட்டார். அசீரியர்களை கண்டபோது யூதா ஜனங்கள் எப்பொழுதும் பயப்படுகிறவர்களாக, கலங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். எசேக்கியா ராஜாவான போது அந்த அசீரிய ராஜாவுக்கு கப்பம் கட்டுகிற ஒரு மனிதனாய் அவனுடைய ஜீவியத்தில் முதலாம் பகுதியில அவன் காணப்பட்டான். சில காலங்கள் சென்ற பின்பு இந்த எசேக்கியா தன்னுடைய ஜீவியத்தில் சில தீர்மானங்களை எடுத்தான். சில தீர்மானங்களை எடுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தான். ஜனங்களை ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அவர்களை அவன் நடத்தினான். தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் அகற்றினான். ஆராதனை ஸ்தலங்களை புதுப்பித்தான். அங்கே ஆசாரியர்கள் மூலமாக தேவ ஆராதனைகள் நடக்கும்படி அவன் அந்த தேசத்தை, யூதா தேசத்தை சீர்படுத்தினான். அந்த காலகட்டங்களில் தான் இந்த அசீரிய மன்னன் எசேக்கியாவுக்கு விரோதமாக
அவன் எருசலேமை முற்றுகை போட்டான். எருசலேமை முற்றுகை போட்ட போது எசேக்கியாவும் அவனோடு இருந்த படைகளும் ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எசேக்கியாவுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நான் ஏன் அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டும்? ஜீவனுள்ள தேவன் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன், ஜீவனுள்ள தேவனை நான் சார்ந்து கொள்வேன் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து அங்கே தேசத்துல பலவிதமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிற அந்த நாளில் தானே இந்த சனகரின் மன்னன் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வந்து அவன் பேசுகிற அந்த பகுதியை தான் நாம் இந்த நாட்களிலே பார்த்தோம். அவன் எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் அங்க அவனுக்கு எசேக்கியாவின் அந்த நாட்களில் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டான். எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனுடைய பெயர் ஏசாயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் சொல்லை இவன் கேட்டான். அவனுக்காக அவன் பிரார்த்தித்தான், பிரார்த்தனை செய்தான் என்றெல்லாம் அந்த வேத பகுதியில நம்ம படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட அசீரிய சனகரிப் ராஜாவின் அந்த யுத்தத்துக்கு விரோதமாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சனகரிப் மன்னனை, அவர்களுக்கு விரோதமாக எழுப்பின அந்த சனகரிப் மன்னனை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அசீரிய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் சனகரிப்புக்கு சொந்தமாய் இருந்த எல்லா தேசத்துக்கும் செத்த முகமாய் திரும்பி போக பண்ணும்படி தேவன் தமது தூதனை அனுப்பி எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய செயலை கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அவனை ஆதரித்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து அவனுக்கு நன்மைகளை செய்து அவனுக்கு கருவைகளை தந்து அவனை வழி நடத்தி அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து அப்படி நடத்தப்பட்ட அந்த எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில பிற்பகுதியை தான் நான் இப்பொழுது படித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 25ஆம் வசனத்துல, எசேக்கியா தனக்கு உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனம் வைத்தார். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு தக்கதாக, ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக அதை நினையாமல் அவன் மனம் வேற்றுமையானான். ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து போனான். சத்துருவின் கையிலிருந்து தம்மை நீக்கினான். சத்துருவின் பிடியிலிருந்து ஆண்டவர் அவனை ரட்சித்தார். அந்த ஜனத்தை ரட்சித்தார், அந்த தேசத்தை ரட்சித்தார். சத்துருக்களின் முற்றுகை போராட்டத்திலிருந்து கர்த்தர் தமது தூதனை அனுப்பி சனகரிப்புக்காக யுத்தம் பண்ணினார். சனகரிப்புக்கு முன்பாக தேவதூதன் வந்து யுத்தம் பண்ணி அங்கே சனகரிப் தோல்வி அடைந்தான். பெரிய ராஜாவாக பேசப்பட்டவன், பெரிய வல்லமையாக பேசப்பட்டவன், பெரிய ராஜாதி ராஜா சனகரிப், அவனை மேற்கொள்வதற்கு அந்த நாட்களிலே யாரும் இல்லாமல் இருந்த அந்த காலத்திலே எசேக்கியாவின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அந்த யூதா ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் கிருபை தந்தார். பரலோகத்தின் தேவன் விடுதலை ஆக்கினார். பரலோகத்தின் தேவன் அவனுக்கு ஒத்தாசை அனுப்பினார். பரலோகத்தின் தேவன் அவனுக்கு உதவி பண்ணினார். பிற்பகுதியில வேதம் சொல்கிறது, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதால் நடவாமல், ஆண்டவர் அவனுக்கு செய்த உபகாரத்துக்கு தக்கதால் நடவாமல் மனவேற்றுமையானான். மனவேற்றுமையானான். இதை கேட்கிற சகோதரி சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு முன்பாக நான் பிரசங்கிக்கிறேன். ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளுக்கு தக்கதால் நீ நடவாமல், நீ மனம் வேற்றுமையால்
உன் இருதயத்தை நீ கொண்டு வருவாயானால் அவனுடைய கோபம் உனக்கு நேராகவும் உன் குடும்பத்துக்கு நேராகவும் வரும் என்பதை மறந்து போவாதே. கடும் கோபம் உண்டது. அங்கே வாசிக்கிறோம், யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கர்த்தருடைய கோபம் உண்டது. சிலர் நினைக்கிறார்கள் அன்புள்ள ஆண்டவர் என்று நினைக்கிறார்கள். அன்புள்ள ஆண்டவர் உன்னை ரட்சித்தார், அன்புள்ள ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கினார், அன்புள்ள ஆண்டவர் தமது சொந்த ஜனமாய் மாற்றினார், அன்புள்ள ஆண்டவர் உனக்கு கிருபைகளை தந்தார், அன்புள்ள ஆண்டவர் உன்னை கடாட்சித்தார், விடுதலையாக்கினார், பிசாசின் கோர பிடியிலிருந்து உன்னை விடுதலையாக்கினார், கொடிய நோய் வல்லமைகளில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கினார், மருத்துவர்கள் செய்ய முடியாததை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்தார். அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உன்னையும் என்னையும் இயேசு அன்புள்ளவராய் இருந்தபடியினால் தான் இதை செய்து முடித்தார். அல்லேலூயா. இது எதற்காக? அவர் செய்த உபகாரங்களை நீ நினைத்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களின் படி, கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளின் படி நீ நடவாமல், கர்த்தர் உனக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நீ நடவாமல் மனமேட்டிமை ஆனால் ஆகவே கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கொண்டது போல இந்த நாட்களில் இது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நம்மை ரட்சித்தார், பாவ பிடியில பிடிக்கப்பட்டிருந்தோம், சாத்தான்கள் வல்லமையில் அகப்பட்டு கிடந்தோம், நம்மை ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை நீங்களாக்கி உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மீது நிறுத்தினார். அவரை துதிக்கிற புதிய பாடலை நம் நாவிலேயே தந்தார். உலையான சேற்றிலிருந்து பட்டுக்குழியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவரை துதிக்கிற புதிய பாடலை நம்முடைய நாவிலே தந்து அவரை துதிக்கும்படி, அவரை உயர்த்தும்படி, அவரை ஆராதிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டு சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இவைகளை ஆண்டவர் செய்த நன்மை. பாவங்களில் இருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்க முடியுமா? பாவத்தை ஒரு மனிதன் மன்னிக்க முடியுமா? சாபங்களை ஒரு மனிதன் நம்மை விட்டு நீக்க முடியுமா? சாபத்துக்கு பரிகாரம் உண்டா? சாபத்துக்கு பரிகாரம் இல்லை. சாபங்களுக்கெல்லாம் பரிகாரியார் இயேசு மாறினார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாவத்தின் தண்டனை அவர் மேல் வந்தது. பாவத்தின் வல்லமையில் அகப்பட்ட யாவர்களையும் விடுவிக்கும்படியாக இயேசு தம்மை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்த போது பாவத்தின் தண்டனை அவர் மீது வந்தது. அல்லேலூயா. எல்லா சாபங்களையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படி விடுதலையாக்கின ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து, பொல்லாதவர்களின் கையிலிருந்து, வியாதி வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கின ஆண்டவரை நினையாமல் மனமேட்டிமை, கர்த்தருடைய கடும் கோபம் அவன் மீது கொண்டது. நீங்கள் வாசிக்கலாம். மனமேட்டிமை வந்தால் நம்முடைய ஜீவியத்தில் என்ன நடக்கும் என்பதை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் படிக்கும் போது, 18ஆம் வசனத்தை படிக்கும் போது, மனம் மேட்டிமை உள்ளவன் எவனா இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். வாசிப்பார்களாம். நீதிமொழிகள் 16, 5, 18, 16ஆம் அதிகாரம். மனமேட்டிமை, கவனிங்க, மனமேட்டிமை உள்ளவன் எவனும், நல்லா புரிஞ்சுக்கணும், இதுல ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் அப்படிங்கிற வித்தியாசமே. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு
மனமேட்டிமை எப்பொழுது நம்முடைய ஜீவியத்தில் உண்டாகிறது என்றால், ஆண்டவர் செய்கிற நன்மைகளை உணர முடியாமல் நாம் இருக்கணும். அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில மனமேட்டிமைகள் வருகிறது என்றால், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெருமை வருகிறது என்றால், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் உணராமல் இருக்கும் போதுதான் இந்த மனமேட்டிமை நம்முடைய வாழ்க்கையில் வரும். சத்தமாக சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை உணராமல் இருக்கும் போதுதான், அதைத்தான் நாம் எசேக்கியாவின் வாழ்க்கையில படித்தோம். அவன் கர்த்தர் அவனுக்கு செய்த உபகாரங்களின்படி நடவாமல், ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு மனிதன் நினைத்தால் அவனுக்குள் மனமேட்டிமை ஏன் வராது? நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தேன், நான் எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனாக இருந்தேன், நான் எவ்வளவு பெரிய துன்மார்க்கனாக இருந்தேன், நான் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தேன், நான் எவ்வளவு பெரிய கொலைகாரனாக இருந்தேன், நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டேன். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரே என்கிற இருதயம், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிற இருதயம், உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால் மனமேட்டிமை. அப்ப நம்முடைய ஜீவியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு நாட்களும் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்காமல் இருக்கும் போதுதான் இந்த மனமேட்டிமை என்கிற காரியம் வருகிறது. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் அவன் யாருக்கு அருவருப்பானவன்? கர்த்தருக்கு அருவருப்பான். ஏசாயாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை படிக்கும்போது, உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை நீ மறந்தாய், முடிவு கடும் வேதனை துக்கம். வாசிக்கப்படலாம். நினையாமல் மறந்தால் வைத்தாலும் உன் பலனாகிய கண்மலையை நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை நீ மறந்தாய், ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாட்டை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அனுப்பாய். ஆண்டவரை மறக்கிற ஒரு ஜனத்துக்கு உன் ரட்சிப்பின் தேவனை நீ மறந்தாய், உன் பலனாகிய கண்மலையை நீ மறந்தாய், நீ மறப்பாயானால் பகற்காலத்திலே உன் நாட்டை வளரவும் விடியற் காலத்திலே விதையை முளைக்கவும் பண்ணினாலும் நீ பலனை சேர்க்கும். உனக்கு கிடைக்கிற லாபம் வேதனை, கடும் வேதனை, துக்கம் என்று வேதம் சொல்லும். நீ அறுக்கிற அறுப்பு, நீ அறுக்கிற அறுவடை, நீ அறுக்கிற காரியங்கள் ஆண்டவரை மறந்து அவரை நினையாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் கொடாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்காமல் ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ சாட்சியாய் வாழாமல் நீ ஜீவிப்பாயானால் நீ நடுகிற, நீ விதைக்கிற எல்லா விதைகளும் அது வளரலாம், அது பெருகலாம். ஆனால் நீ அறுக்கும் போது அறுவடை உனக்கு துக்கத்தையும் உனக்கு வேதனையையும் கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை மறப்பதற்கு, அவரை மறந்து ஜீவிப்பதற்கு அப்படிப்பட்டதான கடினமான இருதயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், தேவனை அறிந்திருந்தும் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணராய் போன கூட்டத்தை போல நீங்களும் நானும் வாழ்வோமானால் நம்முடைய ஜீவியத்துல அறுவடை என்கிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த அறுவடை நாளில் கடும் துக்கமும் துணியான வேதனையும் உண்டாகும்.
கர்த்தர் அறுவடை செய்கிற நாட்களாக அறுக்கும் நாளிலே உன்னை குறித்து நீ என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரை நினையாமல் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து நீ அலைந்து தெரிந்து நீ செய்கிற காரியங்கள்ல உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு நன்மை இல்லை. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அறுவடை என்கிற ஒரு நாள் இருக்கிறது. நீ விதை, நீ அதை முளைக்க பண்ணு, எல்லாம் செய். ஆனால் அறுக்கும் நாளிலே, அறுவடை செய்கிற நாளிலே உனக்கு கட்டும் துக்கமும் கட்டும் வேதனையும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. எதனால் உண்டாகிறது? என் பலனாகிய தேவனை 10 வாசிப்பார்களா? உன் பலனாகிய கண்மலையை நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை நீ மறந்தாய். ஆதலால் நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் உனக்கு கிடைக்கிற பலன் இது என்று சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட தனிப்பட்ட முறையில நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவர் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த உபகாரங்களை நினையாமல் நம்முடைய இஷ்டம் போல நாம் ஜீவிப்போமானால் ஒரு நாள் அறுவடை நாள் வருவது. அந்த நாட்களிலே நம்முடைய துக்கம் பெரிதாக இருக்கும், நம்முடைய வேதனைகள் பெரிதாக இருக்கும். ஆண்டவரை மறந்து ஜீவிக்கிற, ஆண்டவரை மறந்து வாழ்கிற இந்த நாட்கள் வேதனையான நாட்களாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவரை நினைத்து, ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளை நினைத்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா உபகாரங்களையும் நினைத்து நாம் துதிக்கும்படிதான், ஆராதிக்கும்படிதான் அவருடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஏதோ 2 பாட்டு 3 பாட்டை பாடி ஏதோ ஒரு நேரத்தை போக்குவதற்காக இந்த இடத்துக்கு வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிற நன்மை என்ன? ஆண்டவர் நமக்கு வந்திருக்கிற மேன்மை என்ன? எந்த இடத்துல நாம் இருக்கிறோம்? கர்த்தரை நேசிக்கிற நல்ல இருதயம் நமக்கு இருக்கிறதா? உணர்வுள்ள ஒரு இதயத்தோடு நாம் வாழ்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தும் போது நாம் குற்றப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை நினைத்து நினைத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆராதனை வேலைகளிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி நாம் தொடரக்கூடிய இடத்துல இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு அறுவடை நாள் வரும். அந்த நாளிலே நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல நாம் நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆழங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத பகுதிகளை நாம் நீக்கி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணித்து, சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த மனிதனும் செய்ய முடியாத காரியத்தை, எந்த மனுக்குலமும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய லட்சியம், எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம், எவ்வளவு பெரிய நன்மையை நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார். பாராளத்தின் வல்லமைக்கு நம்மை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். நல்ல பங்காகிய இயேசு யார் என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜனங்களாக, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும், நாம் மாற வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை உள்ளம் பொங்கி உள்ளம் நிறைந்து, நான் என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினேன், என் பாத்திரம் அப்படின்னா உள்ளம் பொங்கி உள்ளம் நிறைந்து அப்படியே நிறைந்து 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 கர்த்தரை துதிக்கிற ஜனமாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆமென். அல்லேலூயா. பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டு இயேசுவே அடைக்கலம். பக்கபல பாதுகாப்பு இக்கட்டு இயேசுவே அடைக்கலம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் உறைவிடோ. பக்கபலம் பாதுகாப்போ இக்கட்டு இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே. ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கட்டணமோடு கவலையே. கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கட்டணமோடு கவலையே. சொல்ல எக்காலத்தும் நம்பிடுவோம் பக்கபலம் பாதுகாப்போ இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போ இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் பலனாகிய தேவனை நாம் மறக்கக்கூடாது. நம் ரட்சிப்பாகிய கற்பனையை நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய தேவன் நமக்கு செய்கிற உபகாரங்களை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் மறந்து போகக்கூடாது. அவரை மறந்தால் நம்முடைய ஜீவியத்தில் முதலாவது படித்தோம், தேவனை மறக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிற பங்கு நரகம் என்று படித்தோம். இரண்டாவது படிக்கும் பொழுது தேவனை மறக்கிற அந்த நபர்களுக்கு கிடைக்கிற பங்கு கடுமையான வேதனையும் துக்கமும் என்று இந்த நேரத்தில் நாம் படித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருள்வான். மனமேட்டிமையில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி ஆச்சரியமான அவருடைய ஒளியிடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வந்தார். ஆகவே மனமேட்டிமை என்கிற பழைய பாவங்களை விட்டு ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்பின இருதயத்தோடு மனம் திரும்புதலில் நிலைத்திருக்கிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். உணர்வுள்ள இருதயம் அது தேவனுக்கு பிரியமான இருதயம். அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. வாசிங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் படிக்கும் போது அங்கே ஒரு பகுதியை நாம் படிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கினவர் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நம்மை தகுதி உள்ளவராக்கினவர். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சுதந்திரத்தில் நம்மை பங்குள்ளவர்களாக கர்த்தர் மாற்றினார்.
தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். நாம் முதலாவது படித்தோம், தேவனை மறக்கிற எல்லா துன்மார்க்கரும் எல்லா ஜாதியாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள், அவருடைய பங்கு அது. இரண்டாவது பகுதியில் நாம் படித்தோம், என் பலனாகிய கண்மலையை நீ மறப்பாயானால், உன் ரட்சிப்பாகிய தேவனை நீ மறப்பாயானால் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கிற பங்கு என்னவென்று படித்தோம், துக்கமும் கடுமையான வேதனையும் பங்கு என்று படித்தோம். ஆனால் இங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பங்கை நியமித்திருக்கிறார். நானே ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அழைத்த அந்த ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கி 12 அப்போஸ்தலர்கள் அவரை பின்பற்றினார்கள். அவருடைய ஒளியிலே பங்கடைவதற்கு நானே உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அழைத்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ஒளியானது இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. மரண இருளின் பள்ளத்தாக்குகளில் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியை கண்டவர்கள் ஜீவனை கண்டார். அந்த ஒளியிலே அவர்களை அர்ப்பணித்தவர்கள் அதே ஒளியாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. அதே வெளிச்சமாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றினவர்களை தான் வேதம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய அந்த பங்கு அல்லது சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய சித்தம் செய்வதற்கு அர்ப்பணித்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் தான் பரிசுத்தவான்களுடைய கூட்டம். ஹல்லேலூயா. அப்ப அந்த கால இருளிலிருந்து நம்மை ஆண்டவர் எங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால், பரிசுத்தவான்களுடைய அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு கர்த்தர் நம்மை இந்த சபையில கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். அந்த கால இருளிலிருந்து, அந்த கால பாவ வல்லமைகளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் நம்மை தகுதிப்படுத்தினார். ஒளியில் உள்ள ஒரு பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், அதைத்தான் வேதத்தில் நாம் படிக்கிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது. ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கிறது, ஒரு சகோதரத்துவத்தை காண்பிக்கிறது, ஒரு திருச்சபையை காண்பிக்கிறது, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை காண்பிக்கிறது, ஒரு தேவ ஊழியக்காரருடைய ஐக்கியத்தை காண்பிக்கிறது, தேவ வசனம் போதிக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை காண்பிக்கிறது, உபதேசங்களை சத்தியங்களை படிப்பித்து தருகிற ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கிறது. இந்த ஐக்கியத்துல உன்னை பங்கடைவதற்கு தகுதி ஆக்கினவரும் அவரே. ஹல்லேலூயா. 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 அது மட்டுமல்ல, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் வல்லமைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் ஆண்டவர். இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். ஓ, பரிசுத்தவானுடைய ஐக்கியம், ஒளியில் இருக்கிற பரிசுத்தவானுடைய ஐக்கியம். ஒளியானது இருளை அகற்றுவது போல இருளில் இருக்கிற நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஜீவ ஒளியாய் நம்மையும் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் ஒளியில் இருக்கிற பரிசுத்தவானுடைய ஐக்கியத்துக்குள் பிழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பகுதி அந்த கால இருளில் இருந்து, இருளின் அதிகாரத்தில் நின்று நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர்களாக இருக்கிற ஆண்டவருடைய ராஜ்யம் என்று சபை அழைக்கப்படுகிறது.
ஒளியில் உள்ள பசுத்தவானுடைய ஐக்கியம் என்றும் சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் வந்து தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற தேவ சபைதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வளர செய்து கிருபைகள் தந்து வளங்கள் தந்து அபிஷேகம் தந்து வசனம் தந்து உபதேசம் தந்து அவருடைய கிருபைக்கு நேராக நம்மை அழைத்து சென்று கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக மகிமையின் மேல் மகிமை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நம்மை மறுரூபமாக்கி அவருடைய ராஜ்யத்துக்கென்று நம்மை அழைத்து செல்வதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது, ஏன் உபதேசங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது? அன்பின் தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தமான ராஜ்யம். ஹல்லேலூயா. அன்பின் தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் உட்பட்டோம் என்றால் நமக்கு வசனங்கள் உண்டு, நமக்கு உபதேசங்கள் உண்டு, நமக்கு ஒழுங்குகள் உண்டு, நமக்கு ஆராதனைகள் உண்டு, நமக்கு உபவாசம் உண்டு, நமக்கு சுத்திகரிப்பு கூட்டம் உண்டு, நமக்கு ராபோஜன பந்தி உண்டு. இது அன்பின் தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்துல நம்மை பங்கடைப்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம் கண்களினால் கண்ட ராஜ்யம். கண்களினால் காணாத ராஜ்யத்துக்கு நம்மை இந்த அன்பின் தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வைத்து கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நாம் இங்கிருந்து ஆயத்தப்பட வேண்டும், நாம் பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும், இங்க இருக்கிற காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும், வசனங்களை நாம் கேட்க வேண்டும், சத்தியங்களை கை கொள்ள வேண்டும், உபதேசங்களின்படி நடக்க வேண்டும், வசனங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும், பழைய காரியங்களை விட்டுவிட வேண்டும், உணர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. வளர்ந்து 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 பெருகி 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 தேவனுக்கு பிரியமான ஜனமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அலுவலகங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட்டு விட்டது, இவருடைய அதிகாரம் நம்மை விட்டு நீக்கப்பட்டு விட்டது, முறையான சேற்றின் வல்லமை நம்மை விட்டு நீக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது கிருபைக்கு மேல கிருபை, மகிமைக்கு மேல மகிமை அடைந்து மறுமுகமாகி தேவனை தரிசிக்கிற ஜனமாய் நாம் மாற வேண்டும், தேவனுக்கு ஒப்பாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை இணையாமல் போகிற சில காரியங்களை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவரை ஏன் நம்மால் நினைக்க முடியவில்லை என்பதை குறித்து ஒரு வசனத்தை படிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனமும் 48ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47, 48. சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாய கர்த்தரை சேவியாமல் போனாய். சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் கவனிக்க. சகலமும் பரிபூரணமாக இருக்கும்போது நீ ஒரு தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனாய், அவரை தேடாமல் போனாய். சகலமும் பரிபூரணம் என்ன? நல்ல வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல போக்குவரத்து, எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம், நீ என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம். இங்க எல்லா பரிபூரணமும் நமக்கு இருக்கும்போது நமக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது? நேரம் கிடைக்காது. என்ன கிடைக்காது? நேரம். சகல பரிபூரணமும் விருந்து வீட்டுக்கு போகலாம், திருவிழாக்களுக்கு போகலாம், ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம், எல்லா இடத்துக்கு போகலாம், வரலாம், வந்துட்டே இருக்கலாம், போயிட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல யாரை சேவியாமல் போனாய்? உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவியாமல். அப்ப ஆண்டவரை சேவிக்கிற நேரம், ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரங்கள், ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய நேரங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இல்லாமல் போகிறது. எப்பொழுது? நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல தருணங்கள், நல்ல அனுகூலங்கள், எல்லா பரிபூரணமும் இருக்கும்போது ஆண்டவர் தேடுறதுக்கு நேரம் செய்யல. எப்போ ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி அழுறாங்க. 72 மணி நேரம் ஜபம், 42 மணி நேரம் ஜபம், 37 மணி நேரம் ஜபம், 3 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம். இந்த ஜபம் எப்போ வருது?
நீர் எங்கே இருக்கிறீர்? எப்பொழுது பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சகலம் பரிபூர்ணமாக இருக்கும்போது, சகல காரியங்கள் இருக்கும்போது, சகல காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்திருக்கும் போது உனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, உனக்கு ஆராதிப்பதற்கு நேரம் இல்லை, உனக்கு ஆராதனைக்கு என்று டைம் ஒதுக்குவதற்கு நேரம் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் இப்பொழுது நல்ல நேரத்தை ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? நல்ல நேரம். இதுதான் நல்ல நேரம். இதுதான் என்ன நேரம்? நல்ல நேரம். டிவியில இருந்து ஜோம் பண்ற, டிவியில கிடந்து ஒப்பாரி வச்சு கண்ணீர் விடுற, டிவியில இருந்து பல காரியங்களை செய்யற. ஆமா, சமயம் கிடைக்கிற நேரத்துல ஒழுங்கா ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதில்லை, ஆண்டவரை நினைக்கிறது இல்லை. சகல பரிபூரணமும் உனக்கு இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவியாமல் போனது நிமித்தம், சகல பரிபூரணமும் உனக்கு இருக்கும்போது உன் ஆண்டவருக்கு நீ ஊழியம் செய்யாமல் போனது நிமித்தம், சகல பரிபூரணம் உனக்கு இருக்கும்போது ஆத்துமாக்களுக்காக நீ கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்காமல் போனது நிமித்தம், சகல பரிபூரணம் உனக்கு இருக்கும்போது ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யாமல் இருந்தது நிமித்தம், சகல பரிபூரணம் இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யங்களை உன் தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்துகிறது நிமித்தம், ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற கிருபைகளை வரங்களை உனக்காக மட்டும் பயன்படுத்துகிறது நிமித்தம், சகல பரிபூர்ணங்கள் உனக்கு தந்திருக்கும் போது உன் கையில கொடுத்திருக்கிற பணத்தை ஆடம்பர செலவு பண்ணினது நிமித்தம், சகல பரிபூர்ணங்கள் உனக்கு தந்திருக்கும் போது உன் கையில் இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்றும் சுவிசேஷத்துக்கு என்றும் செலவு பண்ணாமல் உன் ஆடம்பர வாழ்க்கைக்கும் உன் வரிகளுக்கும் உன் துன்மார்க்கத்துக்கும் உன் காரியங்களுக்கும் நீ செலவு பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேசத்தில் சபைகள் கட்டப்பட வேண்டும், தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், தாராளமாய் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும். உன் கையில் ஆண்டவர் பணம் கொடுத்தாருன்னா ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆடம்பரமாய் ஊர் சுற்றுகிறாய், ஆடம்பரமாய் செலவு செய்கிறாய், ஆடம்பரமாய் நடக்கிறாய், காணிக்கை பணங்களை வீணாக்குகிறாய், தசம பாகங்களை கேட்டு வாங்குகிறாய். வெக்க இல்லாம தசம பாகங்களை கேட்டு வாங்குகிறாய். தசம பாகங்களை மணந்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்ல ஜனங்கள் எல்லாம் கஷ்டத்தோடு வீடுகளில் இருக்கும்போது, ஜனங்கள் எல்லாம் ஆராதிக்க முடியாம வீட்டுல வேலை இல்லாம இருக்கும்போது நீங்கள் தசமபாகம் அனுப்ப வேண்டிய உங்கள் சபை போதகரின் முகவரி, நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய உங்கள் சபை போதகரின் அக்கவுண்ட் நம்பர், இவைகளை எல்லாம் நீ அனுப்பி கொடுக்கிற. ஜனங்க எப்படி நாசமா போனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு வர வேண்டிய தசமபாகமும் உனக்கு வர வேண்டிய காணிக்கையும் செய்யணும். இப்படி செய்ததை கொடுத்தோம் அல்லது நான் பெரிய ஊழியக்காரன், என்னை சந்திப்பதற்கு நேரமே இல்லை, அல்லது நாங்க பெரிய சபை வச்சிருக்கிறோம், எங்க சபை பெரிய சபை, அதனாலதான் கூட்டு கொண்டு வச்சிருக்கோம் பெரிய சபை எடுத்து பெரிய போதகர், நான் பெரிய போதகர், நான் பெரிய ஊழியக்காரன். பெரிய ஊழியக்காரன் ஒரு திறமையை இப்ப காண்பி, திறமையை காண்பி, பெரிய சபை. ஆண்டவர் தருகிற எல்லா பணங்களையும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பேரனுக்கும் உன் பேத்திக்கும் இப்படியெல்லாம் காணிக்கை பணங்களை நீ வீணாக்கிற முடியுமா? போக்கான்னு சொல்லி கர்த்தர் உட்கார வச்சிருக்காரு. சதமாலே சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது யார்?
ஆண்டவருக்காக பாடுபடுவது யார்? அற்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லித்தானே உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைத்தார். எஜமானுடைய வேலையை செய்வதற்கு பெரியவன் என்றும் இல்லை, சிறியவன் என்றும் இல்லை. எஜமான் சர்வ வல்லமை உள்ளவர், எஜமான் பெரியவர். எஜமானுடைய சேவையை செய்வதற்கு பெரியவன் யார், சிறியவன் யார்? உங்களிலே பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் சிறியவனுக்கு ஊழியம் செய்ய கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவன் யார், சிறியவன் யார்? ஆகவே உனக்கு பரிபூர்ணமான காலங்களையும் நாட்களையும் ஆண்டவர் தந்தபோது அதை நீ வீணாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை நீ செய்யாமல் போனாய். உன் தேவனாகிய கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யாமல் போனாய். உன் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நீ கொடுக்காமல் போனாய். உன் தேவனாகிய கர்த்தருக்காக ஓட வேண்டிய காரியங்களுக்கு நீ ஓடாமல் போனாய். உனக்காக பொருட்களை சேர்த்தார். உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்தார். ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட நாள் இன்றைக்கு ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று ஜெபிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே பெரிய மாற்றம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார். உனக்கு மாற்றத்தை தந்த நாட்களிலே சகோதரனே சகோதரியே என்ன செய்தார்? உனக்கு நல்ல காலங்களை தந்த நாட்களிலே என்ன செய்து கொண்டிருந்தாய்? உறங்கிக் கொண்டிருந்தாயே. ஊழியம் செய்கிறவர்களையும் செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தாயே. அதெல்லாம் இன்றைக்கு மூட்டை கட்டிதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நிற்பவன் யார்? கர்த்தருக்கு முன்பாக நிற்பவன் யார்? உன் அரசியல் செல்வாக்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்குமோ? உன் பெருமைகள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்குமோ? உன் கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்குமோ? சுத்தமுள்ள தேவன் அவருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைகள் அபிஷேகத்தில் எழுப்ப வேண்டும், வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் இல்ல ஆராதனையை கர்த்தர் புறக்கணிக்கிறார். அபிஷேகம் இல்லாத சபைகள் தரைமட்டமானது. அபிஷேகம் இல்லாமல் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. அழகான ஆராதனை, ஆடம்பரமான ஆராதனை, கலர்ஃபுல் ஆராதனை, இவைகள் யாருக்கு கர்த்தர் விரும்புவாரோ? உன் கலர்ஃபுல் ஆராதனையை, ஆடம்பரமான ஆராதனையை கர்த்தர் விரும்புவாரோ? நீ தோற்று போவாய். ஆகவே சத்தியத்துக்கு நீ செவிகொடு. உபதேச திட்ட வசனங்களுக்கு உன்னை ஒப்புக்கொடு. உபதேசத்தின்படி கர்த்தரை ஆராதிக்க பழகு. பயத்தோடு கர்த்தரை சேவிக்க பழகு. அவர் பயப்படத்தக்கவர். சேனைகளின் தேவன் பயப்படத்தக்கவர். உன்னை குறித்த தேவ சித்தம் நீ உனக்கு பரிபூர்ணமான நாட்களை தந்த போது நீ அசட்டை பண்ணினார். உனக்கு பரிபூர்ணமான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்போது உன் சொந்த விருப்பங்களை செய்தார். அவைகளிலே நிலைத்திருந்தார். இன்றைக்கு தம்மை நம்புகிறவர்களை யார் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் படிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை சரியாக அறிந்திருக்கிறார். வாசித்து பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகும் 1:7. நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அதுவும் மாற்றம் இல்லை. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அப்புறம் தம்மை நம்புகிறவர்களை யார் என்ன? தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எப்படி? தம்மை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் அவரோடு கூட சேர்ந்து நடக்கிறவர்கள், அவருடைய
அவருடைய சித்தம் செய்கிறவர்கள், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள், எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்கள், எப்பொழுதும் தெய்வ பயத்தோடு நடக்கிறவர்கள், எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. பிரச்சனை வந்தவுடனே ஜெபிக்கிறவர்கள் அவரை நம்புகிறவர்கள் அல்ல. கர்த்தர் மாறாதவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை யாருக்கு? அவரை நம்பி கேட்டாங்க, ஆண்டவரே உம்மை நம்பி எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர் என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு வந்தேன், மக்களுக்கு இம்மையிலும் அல்ல அருமையிலும் பெரிய ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை தெரிகிற ஒரு கூட்டம், எல்லாம் இருந்தும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு கூட்டம், எல்லா காரியங்களை விட தேவனையே சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரையே நேசிக்கிற ஒரு கூட்டம், அவர்கள் தான் அவரை நம்புகிறவர்கள். சகோதரே சகோதரியே, நானும் நீங்களும் எல்லா நாட்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும் நம்முடைய ஆண்டவரை நேசிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள், அவருடைய இருதயம் வேற்றுமையாய். வாசிக்கலாம். அதனால் தங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களினால், தங்களுக்கு இருக்கிற வேலையினால் திருப்தி ஆனார்கள். தங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணினார். தங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் போதும் என்று எண்ணினார். தங்களுக்கு ஒழுங்கப்பட்டிருக்கிற கிருபை போதும் என்று எண்ணினார். கர்த்தர் தந்திருக்கிற நன்மைகள், உபகாரங்கள் போதும் என்று நினைக்கலாம், அது தவறல்ல. ஆனால் அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஊழியத்துல போதும் என்கிற எண்ணம் வரக்கூடாது. அபிஷேகத்தில் போதும் என்கிற எண்ணம் வரக்கூடாது. தரிசனங்களில் போதும் என்கிற எண்ணம் வரக்கூடாது. ஆண்டவருக்காக பாடுபடுகிற காரியங்களில் போதும் என்கிற எண்ணம் வரக்கூடாது. இதெல்லாம் அதுல வரக்கூடாது. போதும் என்கிற காரியம் எதுல வரணும்? நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பொருளாதாரமோ, உணவோ, ஆகாரமோ, ஆசீர்வாதமோ, அதைத்தான் என்ன செய்யணும்? போதும் என்று ஆண்டவர் தந்திருக்கிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை இருந்த அந்த விஷயத்தில் நீ போதும் என்று நினைக்கலாம். மற்ற விஷயங்கள்ல அதுவே இது போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்டிப்பான வர வேண்டும் என்று கேட்டான் எலிசா. அது போதாது. என்னுடைய எலியாவுக்குள் இருக்கிற அந்த அனுபவம் மட்டும் எனக்கு போதாது, எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று எதிர்பார்த்தான். இரட்டிப்பான வர வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய காரியங்கள்ல போதும் என்று நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. செஞ்ச ஊழியம் போதுங்க, செஞ்ச நான் பாடுபட்டது போதுங்க, நான் நடந்தது போதுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய காரியங்கள்ல இன்னும் 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 அப்படி இன்னும் இன்னும் முன்னே போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. மரணம் வரைக்கும் ஆண்டவர் தருகிற காரியங்கள் எல்லாம் செய்துட்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியாகிற அனுபவம் நமக்கு கூடாது. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானால் இருதயம் வேற்றுமையால் மாறும். இருதயம் வேற்றுமையால் மாறினால் வேற்றுமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அறிவான். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம் உணர்வுள்ள இருதயமாக எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கடைசியாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும் போது, அங்கே உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை உடையவர்களுக்கு கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். உங்களுக்கு கிரயம் பண்ணியாச்சு, அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். இது நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல. உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தமானது. ஆகவே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையினால் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். கிரயம் பண்ணியாச்சு.
நீங்க என்னுடையவர்கள், நீங்கள் என்னுடைய ஜனம், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் என்னுடையவர்கள் தான் என்றும், அந்த ஏசாயா 63 நீங்கள் என்னுடையவர்கள் தான் என்றும் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு அவர் ரட்சகரானார். 63 அதிகாரம் 8 வாசிங்க. 63:8 அவர்களின் ஜனம்தான் என்றும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு ரட்சகரானார். அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். தமது அபிநிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலும் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சுமந்து வந்தார். நீங்கள் என்னுடைய ஜனம், வஞ்சனை செய்யாதிருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் ரட்சகரானார். அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி ஆண்டவர் சுமந்து வந்தார். இது எதற்காக? உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்கள் நானும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 13 அதிகாரம் 6 வசனம், 13 அதிகாரம் 6 9 வசனத்தை படிக்கும் போது என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. வாசிக்க பார்க்கலாம். ஆனார்கள் சரி, என்னிடத்தில் உனக்கு 9 வசனம் வாசிக்கலாம். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நீ கேள்வி உண்டாக்கி கொண்டார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. அன்புள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். அவருடைய இருதயம் வேண்டிமை ஆயிற்று. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டார். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மறக்கக்கூடாது. அவர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. அவர் நமக்கு செய்திருக்கிற உபகாரங்களை மறக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவைகளை நினைத்து 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசித்து விசுவாச வாழ்க்கையை நாம் துரிதப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தந்திருக்கிற நன்மைகளை ருசி பார்த்து ஜீவிக்கிற ஒரு ஜனமாக நாம் மாற வேண்டும். நீ கேடு உண்டாக்கி கொண்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது, அவைகளை குறித்து நான் இப்போது பேசவில்லை. கடைசியாக ஒரு வசனம், 1 அதிகாரம் 13 வசனத்தை படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்க பார்க்கலாம். 1 அதிகாரம் அவன் முகத்தை குறித்து கட்டுகளை நான் அனுப்பேன். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நீ மறந்தாரோ உன்னை தாழ்த்தும் போது, ஆண்டவரே கதறும் போது, ஆண்டவரே அப்படி கூப்பிடும் போது, என்கிட்ட உனக்கு சகாயம் இருக்கு. இங்க ஒரு இடம் உண்டு, என்கிட்ட ஒரு மறைவிடம் இருக்கிறது, உனக்கு சகாயம் உண்டு. நீ இஸ்ரவேலே, நீ உனக்கு கீழ் உண்டாக்கி கொண்டார். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன இருக்கிறது? சகாயம் உண்டு. வா, திரும்பவும் வா, நான் உன்னை உருவாக்குறேன். திரும்பவும் வா, நான் உன்னை சிருஷ்டிக்கிறேன். திரும்பவும் வா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். திரும்பவும் வா, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிறேன். திரும்பவும் வா, நான் உன்னை என் கரத்தினால் சிருஷ்டிக்கிறேன். திரும்பவும் வா, உன்னை நான் பலப்படுத்துகிறேன். திரும்பவும் வா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதி வலது கரத்தினால் நான் உன்னை தாக்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவர் அழைக்கிறார். சகோதரியே சகோதரியே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், என் நீதி வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நீ திரும்புவாயானால், நீ விட்டு வருவாயானால், நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு திரும்பவும்
என்னுடைய சமூகத்தில் வந்து சேருவாயானால் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்துல ஒரு மறைவிடம் இருக்கு, வா மறைஞ்சிக்க. என்கிட்ட ஒரு மறைவிடம் இருக்கிறது, மறைஞ்சிக்க. அவருடைய மறைவிடம், அவருடைய பாருங்க அந்த கண்மலையின் வெட்டிப்பு, அவருடைய கண்மலையின் வெட்டிப்பு ஒரு மறைவிடத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நல்ல ஒரு மறைவிடம் உள்ளவர் இயேசு. அவை அங்க மறைஞ்சிருக்கிறோம். வேற எங்க நமக்கு மறைவிடம் இல்லை, வேற எங்க மறைஞ்சிருக்க முடியாது. ஆகவே திரும்பவே உங்களிடத்தில் நம்மப்பா பழைய காரியங்கள் எல்லாம் நான் விட்டு விடுவேன், மன்னிங்க. உங்களை தேடாமல் போனோம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் கொடுக்க முடியாமல் விட்டார்களே. செய்ய வேண்டிய ஊழியர்கள் எல்லாம் தடைபட்டு போனது. எங்களுடைய மீறுதலினால், எங்களுடைய போதுகின்ற மனதினால், எங்களுடைய திருப்தியினால், தங்களுக்கு இருந்த வெச்சத்தினால் திருப்தி ஆயிட்டோம். போதுகிறதாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று எளியாக போல சொல்லிட்டாண்டவரே. ஆனாலும் இன்னும் எளியாக ஊழியர்களுக்கு இன்னும் 2 ராஜாக்களை, எளியாவே தேசத்துல உனக்கு முன்னாடி ஒரு ராஜாவையும் ஒரு தீர்க்கதரிசியோட அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஊழியம் இருக்கிறது தெரியாம எளியா சொன்னது போல நாங்களும் திருப்தி ஆகிட்டாங்களே. இந்த நாட்களில் சகோதரிய தேவனுடைய பிள்ளையை ரட்சிக்கப்பட்டவர்களே, ஊழியம் செய்வது ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு ஜனமும் கர்த்தர் ஊழியம் செய்ய வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியாய் மாற வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் ஒரு மறைவிடம் இருக்குவா, அந்த கண்மலையின் வடிப்பிலே வைத்து என் கரத்தினால் நான் உன்னை மூடுவேன். அந்த கண்மலையின் வடிப்பிலே வைத்து என் கரத்தினால் நான் உன்னை மூடுவேன். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு மறைவிடம் இருக்கிறது. அடுத்ததாக உன் கட்டுகளை எல்லாம் அறுப்பேன், உன் கட்டுகளை எல்லாம் அறுப்பேன், கட்டுகளை எல்லாம் அறுப்பான். நாம் திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம், கர்த்தரை தேடுவோம், முழு மனதோடு ஆண்டவரை தேடுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று தாவீது பக்தன் சொன்னது போல ஜீவியத்திலும் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு பொறுத்தலையோடு எஞ்சியுள்ள நாட்களை உள்ளபடியே ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உண்மையாக இருந்து ஆண்டவருக்கு பிரியமான ஊழியங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய சந்நிதியில காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நாங்கள்